வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கடையில் விற்கிற மாதிரி சிக்கன் 65 நம்ம வீட்டிலே எவ்வளோ சுலபமாக நம்ம செய்யலான்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சிக்கன் 65 நம்ம நிறைய விதமாக செய்யலாம். நானும் நிறைய விதமாக செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் முட்டை போட்டும் சிக்கன் 65 செய்யலாம், முட்டை இல்லாமல் செய்யலாம், கடலை மாவு வச்சு செய்யலாம், மைதா மாவு வச்சு செய்யலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டை போட்டு ரொம்ப கிறிஸ்பியாக கடையில் விற்கிற மாதிரியே உங்களுக்கு சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிண்ணத்தில் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எலும்பு இல்லாமல் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும். காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பவுடர், நான் கிட்டத்தட்ட 2-2.5 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் கூட போட்டுக்கலாம். ரெட் கலர் நான் இன்றைக்கி கலர் பவுடர் போடலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். நான் ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். இப்போ சிக்கன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பீட்டரு இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட 1/2 கப்பு சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இது கூட ஒரு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக கலக்கிட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் கலக்கிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். நல்லா கலக்கிக்கோங்க, மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது நல்லா கலக்கியாச்சு. இப்போது இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது தான். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இது ஒரு 375 டிகிரி சூட்டில் நீங்கள் எண்ணெயை காய வச்சுக்கணும். இதில் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம சிக்கன் போட்ட உடனே கிண்டக்கூடாது. ஒரு அரை நிமிஷம் நல்லா வெந்த அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். உடனே கிண்டினா நம்ம அந்த மாவெல்லாம் வெளியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு அரை நிமிஷம் கழித்து நம்ம லைட்டாக திருப்பி விடணும். இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். நல்லா ப்ரௌன் கலரு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூடு கரெக்டான சூடு இருக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுருந்தாலும் சிக்கன் சரியாக வேகாது. மேலே வெந்துடும், உள்ளே சரியாக வேகாது. லோ ஹீட்டில் வச்சாலும் ஹார்டாக இருக்கும் சிக்கன். டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் சிக்கன் கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ இப்போ சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சு. கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நான் கலர் படியே போடலை. பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு. ரெட் கலரில் இருக்குது. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டது தான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இன்னும் ஒரு அரை நிமிஷம் வேக வச்சா போதும். அது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, ஒரு 10-15 கருவேப்பிலை, ஒரு கை அளவுக்கு நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இது போட்டு ஒரு அரை நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சிக்கன் எடுத்துடலாம். நல்ல வாசனையாக கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு.
இதோ நம்ம பண்ண சிக்கன் 65 நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்ட்டு. நான் உங்களுக்கு பிச்சு காட்டினல நல்லா வெந்திருந்தது, நல்லா ஜூஸியாக இருந்தது, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது சிக்கன் 65 வந்து. இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் சூட்டை வந்து கரெக்டான சூட்டில் நீங்கள் வச்சு வறுத்தாதான் சிக்கன் 65 வந்து மசாலாலாம் உதிராமல் நல்லா மசாலா வந்து சிக்கனில் ஒட்டி நல்லா ஜூஸியாக நல்லா வெந்து வரும். நீங்கள் ஹீட் வைக்கிறது வந்து ரொம்ப ஹை ஹீட்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஹீட்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்லேருந்து ஹை ஹீட்டுக்கு மிடில் வந்து ஒரு 375 டிகிரி நீங்கள் வச்சு சிக்கனை வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் 65 நல்லா ஜூஸியாக நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இதே மாதிரி நீங்களும் சிக்கன் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.